இந்த கதையை மிஸ் பண்ணிடாம முழுசா கேளுங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாராம். அவர் ரொம்ப சுத்தம் பார்ப்பாராம். வீட்டில் வேலை பார்க்குற கான்ஸ்டபிள் ஏதாவது கொடுத்தா கூட கழுவுனியான்னு 100 வாட்டி கேட்பாராம். நம்பிக்கை இல்லாமல் அவரே ஒரு தடவை கழுவி தான் யூஸ் பண்ணுவாராம். அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் பார்ட்டி நடக்குது. குடும்பமே உட்காந்து சந்தோஷமா மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்புல திடீர்னு ஒரு மாற்றம். திடீர்னு வாந்தி எடுக்கிறாரு. கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் படாத ஐபிஎஸ் அதிகாரி அந்த வாந்தியை கையால் ஏந்தி கையால் சுத்தம் பண்ணுறாரு. 3 நாள் கழிச்சு கான்ஸ்டபிள் ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட ஒரு டவுட் கேட்குறாரு. நான் ஸ்பூனு கொடுத்தா கூட அதை கழுவுனியான்னு 100 வாட்டி கேட்பீங்க. நம்பிக்கை இல்லாமல் நீங்களே கழுவி தான் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் அப்பா வாந்தி எடுக்கும் பொழுது அதை எப்படி கையால் ஏந்தி கையால் சுத்தம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஐபிஎஸ் அதிகாரி பதில் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. என்னுடைய அப்பா தான் வாழ்க்கையின் முதல் குரு. அவருடைய சிறுநீரக மலத்தை கூட கையால் சுத்தம் பண்ண நான் தயார். அது என்னுடைய சேவையாகவும் கடமையாகவும் பார்க்குறேன்னு சொன்னாராம். தந்தை என்ன விதைக்கிறானோ அதை தான் மகன் அறுவடை செய்கிறான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள்